Hello everyone, this is Daily Minutes. இன்றைக்கி நாம் 6 வித்தியாசமான ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்படியெல்லாமாடா வேலை செய்கிறீங்க அண்ட் அதுக்கு இவ்வளவு சம்பளமா அப்படின்னு வாயை புழக்கிற மாதிரி இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நம்பர் 1, ப்ரொஃபஷனல் புஷர். ஹார்ட் ஒர்க் என்று சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர நாடுகளில் ஒரு நாடு தான் ஜப்பான். அந்த நாட்டு மக்கள் வேலைக்கு ஒன் டைம் போய்ட்டு சேர்றதுல அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்காமா. இதுக்காகவே அந்த நாட்டு ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க்கு போகிற மக்களை ட்ரெயின்குள்ளே புஷ் பண்ணுறதுக்கே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே ட்ரெயின்ஸ் எல்லாம் மின்னல் வேகத்தில் போகும், அதாவது புல்லட் ட்ரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ யாரும் அந்த ட்ரெயின்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. இதுக்குண்டான சேலரி $24 per hour பே பண்ணுறாங்களாம். அதாவது ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட $200 ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, ரெண்டல் பாய் ஃப்ரெண்ட். நீங்கள் சும்மா சாரி டோக்கியோவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லைன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காதுங்க. ஏன்னா அங்கே தேவைப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தரை நம்ம காசு கொடுத்து ரெண்ட் பண்ணி கொள்ளலாம். அவங்கள எங்கே போனாலும் நம்மளோட கூட்டிகிட்டு போகலாம். ஏங்க ஈவன் பீச்சுக்கு, பார்க்குக்கு, சினிமா தியேட்டர்ஸுக்கு போய் செல்ஃபீஸ் கூட எடுத்துக்கலாம். நோ ஃபீலிங்ஸ், நோ டென்ஷன்ஸ். பட் இதுக்குண்டான சேலரியை அவங்க நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணுறது எவ்வளோன்னு சொன்னால் per hour $24. அண்ட் இது மோஸ்ட்லி அவர்லி பேமெண்ட்டாக தான் இருக்கும். பட் இதுக்காகவே இப்போ பேக்கேஜஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்பர் 3, ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட் இன் லைனப். நம்ம நாட்டில் எல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தமான வேலைக்கு தான் க்யூவில் நிற்கணும் சம்டைம்ஸ். அண்ட் அதுக்கும் கூட நம்மளே தான் போயாகணும். பட் போலண்ட், US, வெனிசுவேலா, இட்டாலி, ரஷ்யா இந்த மாதிரி நாடுகளில் நம்மளால் க்யூவில் நிற்க முடியலைன்னா நமக்காக வேண்டி க்யூவில் நிற்கிறதுக்குன்னு ஆள்கள் இருக்காங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தா மட்டும் போதுமாம், நம்ம நிற்க வேண்டிய க்யூவில் நமக்காக நின்றுட்டு இருப்பாங்க. அண்ட் நம்மளும் அப்படியே ஜாலியாக போயிட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு வந்துடலாம். கேட்கவே எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல. இப்போ பாருங்கள், இதுக்கான சேலரி மட்டும் இவங்க அவர்லி பேமெண்ட் எடுப்பாங்களாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹவருக்கு $25 அண்ட் அடுத்த வாரம் ஒவ்வொரு ஹவருக்குமே $10 படி இவங்களுக்கு பே பண்ண வரும். சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 4 hours இவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அந்த 4 hours மட்டும் கிட்டத்தட்ட $55 மட்டும் இவங்க ஏர்ன் பண்ணிடுவாங்களாம். ப்ரொஃபஷனல் ஸ்லீப்பர். என்னடா இது, ஸ்லீப்னா தூங்குறதா? எஸ், நீங்கள் தூங்குறதுக்காக வேண்டியே காசு கொடுப்பாங்க. அது எப்படின்னா சோஃபா அண்ட் பெட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட்டில் செல் ஆகுமா அண்ட் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்குமான்னு விற்கிறதுக்கு முன்னே இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஸ்லீப்பர்ஸ் கிட்ட சொல்லி செக் பண்ணி கொள்வாங்களாம். ஸோ அவங்களும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா உருண்டு பிறண்டு தூங்கி இருந்து இதுக்குண்டான ஃபீட்பேக்கை கொடுப்பாங்களாம். அப்படி இவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறதுக்கு மட்டும் வருஷத்துக்கு இவங்களுக்கு $15,000 வரைக்கும் பே பண்ணுறாங்களாம். அண்ணேங்க அப்பா. சிக்கன் செக்ஸர். இந்த ஜாபுடைய நேம் சொன்ன உடனே தப்பாக நினச்சவங்களாம் இருந்தேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணிடுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. இந்த ஜாப் செய்கிறவங்கள்ட வேலை என்னன்னா குஞ்சு கோழிகள் பிறந்த அப்புறம் அது ஆனா பெண்ணான்னு செக் பண்ணுறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. ஸோ இந்த வேலைக்கு இவங்களுக்கு கொடுக்குற சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷத்துக்கு $60,000 மட்டும் பே பண்ணுறாங்க. நம்ம ஊரில் ஐடியில் வேலை செய்கிறவனுக்கு கூட அவ்வளோ காசு கிடையாது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஜாப் ஆஃபர் வந்துருச்சுன்னு சொன்னால் யோசிக்காதீங்க, போயிடுங்க. ப்ரொஃபஷனல் கட்லர். நீங்கள் எப்போயாச்சும் ஜப்பான் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துன்னா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிங்களா? அப்படி ஒரு ஃபீலிங்ஸே உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி இதுக்காகவே ஸ்பெஷலாக கட்லர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க அவர் மினிமம் $40 அவங்களுடைய ஃபீஸாக எடுத்துப்பாங்களாம். அண்ட் இயர்லி இவங்களுடைய ஏர்னிங்ஸ் மட்டும் ஆவரேஜாக $40,000 வரைக்கும் போகுமாம். அப்பா, என்ன ஒரு சேலரிப்பா. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம 6 வித்தியாசமான ஜாப்ஸை பற்றி பார்த்தோம். திரும்பவும் இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, signing off from you is Daily Minutes.